வணக்கம் தெரு வியாபாரிகளே. உங்கள் சொந்த வியாபாரத்தை நடத்துவது கடினமானது, ஆனால் உங்கள் பணத்தை கண்காணிப்பது அவசியமில்லை. இந்த விரைவு வழிகாட்டி உங்கள் விளையாட்டில் சிறந்து விளங்கவும், உங்கள் லாபத்தை அதிகரிக்கவும் எளிய புத்தக பராமரிப்பு எவ்வாறு உதவும் என்பதை உங்களுக்கு காண்பிக்கும். புத்தக பராமரிப்பு என்றால் என்ன? புத்தக பராமரிப்பு என்பது உங்கள் வணிகத்திற்கு வரும் மற்றும் வெளியேறும் பணத்தை கண்காணிப்பதாகும். இது முக்கியமானது, ஏனென்றால் உங்கள் பணம் எங்கு செல்கிறது, எங்கிருந்து வருகிறது என்பதை பார்க்க இது உதவுகிறது, மேலும் இது வணிகத்திற்கு நன்மை பயக்கும். ஏன் புத்தக பராமரிப்பு முக்கியம்? 1. கடனை பெறுங்கள். உங்கள் வணிகத்தை வளர்க்க உங்களுக்கு எப்போதாவது கடன் தேவைப்பட்டால் உங்கள் நிதி பதிவுகளை பார்க்க வங்கி விரும்பும். நல்ல புத்தக பராமரிப்பு உங்களுக்கு வருமான அறிக்கையை உருவாக்க உதவுகிறது, இது அவர்களுக்கு தேவையானது. 2. தவறுகளை பிடிக்கவும். உங்கள் பரிவர்த்தனைகளை தொடர்ந்து பதிவு செய்வதன் மூலம் உங்களுக்கு பணம் செலவாகும் முன் ஏதேனும் பிழைகளை கண்டறியலாம். 3. உங்கள் பணம் எங்கு செல்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் செலவினங்களை புரிந்துகொள்வது பட்ஜெட்டை சிறப்பாகச் செய்யவும் சிறந்த முடிவுகளை எடுக்கவும் உதவுகிறது. இதன் மூலம் எங்கு சேமிப்பது, எப்படி வளருவது என்பதை நீங்கள் உங்கள் பணத்தை நிர்வகிப்பதை எவ்வாறு தொடங்குவது. வணிகம் மற்றும் தனிப்பட்ட பணத்தை தனித்தனியாக வைத்திருங்கள். உங்கள் வணிகத்திற்கான தனி கணக்கை திறக்கவும். இது உங்கள் வணிகம் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறது மற்றும் செலவழிக்கிறது என்பதை எளிதாக கண்காணிக்க உதவுகிறது. 2. உங்கள் விற்பனை மற்றும் செலவுகளை பதிவு செய்யுங்கள். உங்கள் விற்பனை மற்றும் செலவுகளை ஒரு நோட்புக்கில் எழுதுங்கள். உங்கள் வணிகம் சிறியதாகவும் எளிமையாகவும் இருந்தால் இது நல்ல. 3. உங்கள் பணத்தை எப்படி கண்காணிக்க விரும்புகிறீர்கள் என்பதை தேர்ந்தெடுக்கவும். பணமுறை 1. உண்மையில் பணம் கை மாறும்போது மட்டுமே நீங்கள் விஷயங்களை எழுதுகிறீர்கள். உதாரணம், நீங்கள் இன்று பழங்களை விற்கிறீர்கள், வாடிக்கையாளர் அந்த இடத்திலேயே 500 ரூபாய் செலுத்துகிறார். இன்று 500 ரூபாய் விற்பனையை பதிவு செய்கிறீர்கள். திரட்டல் முறை 2. பணம் இன்னும் நகர்த்தப்படாவிட்டாலும் அவை நடக்கும் போது நீங்கள் எழுதுகிறீர்கள். உதாரணம், நீங்கள் இன்று பழங்களை விற்கிறீர்கள், ஆனால் வாடிக்கையாளர் அடுத்த வாரம் 500 ரூபாய் தருவதாக சொல்கிறார். இன்றும் 500 ரூபாய் விற்பனையை பதிவு செய்கிறீர்கள். புத்தக பராமரிப்பு சிக்கலானதாக இருக்க வேண்டியதில்லை. உங்கள் வணிகம் சீராக இயங்குவதற்கு இந்த படிகளை பின்பற்றவும் மற்றும் உங்கள் வழியில் வரும் எதற்கும் நீங்கள் தயாராக உள்ளீர்கள் என்பதை